ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சக்தி டெய்லரிங் வீடியோ சேனலில் பஃப் கை, இது கொஞ்சம் முக்கால் கைக்கு வர்ற மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரெண்டியான பஃப் கை, அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத வீடியோவை இப்போ நீங்கள் பாருங்கள். இது நான் தேவையான அளவு கை கட் பண்ணுறது எல்லாம் கட்டிங் வீடியோவில் இருக்கும். நீங்கள் இது எப்படி கட் பண்ணுறதுன்றத கட்டிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஸ்டிச்சிங் வீடியோ. இப்போ பஃப் வைக்கிறேன். நான் இது சென்டர் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். சென்டர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஆரம்பித்து ஒரு 4 பஃப் வைக்கிறேன். பாருங்கள், போதும். அவங்க கரெக்டாக சின்ன அளவில் பஃப் வேணும்னு கேட்டதுனால கரெக்டாக 4 பஃப் மட்டும், இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 வச்சோம்னாவே அதுவே ஓரளவுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஒரே லெவலாக மடிங்க. ரொம்ப பெருசாகவும் மடிச்சிட வேண்டாம், ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம். ஒரு ஒரு அளவு மடிச்சிங்கன்னா அதே அளவு பஃப் தான் எல்லாமே இருக்கணும். அந்த மாதிரி மடித்து கொடுங்க. 2 3 4 சென்டர் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு, சென்டர்லேருந்து அந்த பக்கம் 4, சென்டர்லேருந்து இந்த பக்கம் 4, அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா சென்டர் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கீழேயும் சென்டர் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதே மாதிரி தான் இதையும் வைக்க. கீழேயும் 4, மேலே 4 வச்சேன்னா கீழே 4. வச்சிடலாம் மொத்தமாக. இது நடுவில் மட்டும் பஃப் இருக்கிற மாதிரியான ஒரு பஃப் கை. கஸ்டமர் ரொம்ப பஃப்னு தூக்குன மாதிரி இருக்கிறது வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம். கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லா லுக்காக இருக்கணும், அவங்க கேட்ட மாதிரி இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யோசித்து நம்ம பண்ணணும். சரிங்களா? கரெக்டாக மடிங்க. நான் லைனிங் கிளாத்தை ஆல்ரெடி கொடுத்து தைச்சி வச்சுருக்கேன். உள்ள லைனிங் கிளாத் இருக்குது. இதே அளவு கை அளவுக்கே லைனிங் கிளாத்தையும் எடுத்து நான் கீழே இங்கே பாருங்கள் ஸ்டிச் பண்ணி தையல் போட்டு வச்சுருந்தேன். அதைத்தான் இப்போ நான் உங்களுக்கு அப்படியே தைக்கிறேன். லைனிங் கிளாத்தை அப்புறமா வைக்க போகிறதில்ல. இருக்குது ஆல்ரெடி நான் லைனிங் கிளாத்து வச்சுட்டேன். ரெண்டு கையிலையும் நம்ம பஃப்பை வச்சு முடிச்சாச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி வரும். இப்போ இதில் கீழே ஒரு மடக்கி கொடுக்கறக்காக ஒரு துணிக்கு கீழே ஒரு லைனிங் கிளாத் கொடுக்குறேன். அடுத்து இந்த துணியை வச்சு தான் நம்ம மடக்கி கொடுக்க போகிறோம். இது நம்ம இதனோட மேல் பகுதி கவுன், இந்த கவுனோட ஒரு கை தான் இது. மேல் பகுதி கலர் இந்த பிங்க் கலர், அந்த கலரை யூஸ் பண்ணி நம்ம கீழே மடக்கி கொடுக்குறோம். மேலே இந்த பிங்க் கலரை வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. லைனிங் கிளாத்தை வச்சு ஒரு தையல் அடிச்சுக்கிட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் மேலே இதை வச்சு தைக்கலாம். மூணையும் ஒன்றா வச்சு தைக்க முடியாதவங்க அந்த மாதிரி பண்ணுங்கள். புதுசாக கற்றுக்கிறவங்க அந்த மாதிரி பழகுங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா தைக்க தெரிகிறவங்க நீங்கள் இந்த மாதிரி பழகுங்க. 2 பேர்த்துக்கு தெளிவாக தெரிகிற மாதிரியான மெத்தடில் தான் நான் இப்போ சொல்லி தந்துட்டுருக்கேன். உங்களோட சந்தேகங்களை என்னோடய கமெண்ட்ஸில் தவறாமல் கேளுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு வேறு ஏதாவது மாடல் இதில் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கேட்டிங்கன்னா அதையும் நான் உங்களுக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி காமிப்பேன். எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரியான ஒரு ஓல்டு சாரீ இருக்கும். கண்டிப்பாக உங்கள் பொண்ணுங்களுக்கோ இல்லை நீங்களோ இதை ஸ்டிச் பண்ணி வெளியில் போட்டுட்டு, உங்களுக்கே ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்டிச் பண்ணி நீங்கள் வெளியில் போட்டுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு